கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 35 தேவி விரதங்கள். சௌனகாதி முனிவர்களே, உமாபதிக்கு உரித்தான 8 விரதங்களைப் பற்றியும் இப்போது உங்களுக்கு எடுத்து கூறி விளக்கினேன். இனி மற்றுமுள்ள விரதங்களைப் பற்றியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேட்பீர்களாக. இப்போது சகல பாபங்களையும் அழிக்க வல்ல பார்வதி தேவிக்குரிய சுக்கிரவார விரதத்தை பற்றி உங்களுக்கு கூறுகிறேன். இந்த சுக்கிரவார விரதத்தை சூரியன் மேஷ ராசியில் இருக்கும்போது, அதாவது சித்திரை மாதத்தில் சுக்லபக்ஷத்தோடு கூடிய சுக்கிரவாரத்தில் அனுஷ்டிக்க வேண்டும். அன்றைய தினம் அதிகாலையிலேயே கண்விழித்து எழுந்திருந்து அதி அற்புத அழகு வடிவினனான ஸ்ரீ கௌரி தேவியை மனதில் தியானித்து தூய்மையான தண்ணீரில் நீராடி நித்திய கர்மாக்களையும் செய்து முடிக்க வேண்டும். பிறகு பிரகாசிக்கும் ஒளியை உடைய பெண் வடிவமாக தன்னை, அதாவது தன்னுடைய ஆத்மாவை பாவனை செய்து கொண்டு ஒரு சிறப்பான கும்பத்தை சுத்தமான தண்ணீரினால் நிரப்பி அதில் கௌரி தேவியை சந்தனம், புஷ்பம் முதலான வாசனை பொருட்களால் பூஜை செய்து அரிசியினால் செய்யப்பட்ட பாயசம் முதலான பொருட்களையும் அத்தேவிக்கு நெய்வேத்தியம் செய்ய வேண்டும். அதன் பிறகு சகல அங்க அவயங்களிலும் விபூதி ருத்ராட்சங்களினால் அலங்காரம் செய்விக்கப்பட்ட அதி அற்புத அழகு வாய்ந்த 8 சுமங்கலிகள் அல்லது 8 கன்னிப் பெண்களை வரவழைத்து அவர்களையும் சந்தனம், புஷ்பம் முதலானவற்றினால் பூஜை செய்து நிர்மலமான மனதோடு தன்னுடைய பொருளாதார சக்திக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு தானம் வழங்க வேண்டும். பிறகு தேவியின் கோவிலுக்கு சென்று அங்கு உமாதேவியையும் முக்கண்களைக் கொண்டிருக்கும் சர்வேஸ்வரனையும் வணங்கி வழிபட்டு வலம் வந்து நமஸ்காரங்களும் செய்து தன் சக்திக்கு ஏற்றபடி காணிக்கையையும் செலுத்திவிட்டு வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும். பிறகு நியமன முறைப்படி விரதத்தை சிறப்பாக முடித்துவிட்டு சுத்தமான மனம் படைத்த தேவி பக்தர்களோடு சேர்ந்து கொண்டு பகலிலோ இரவிலோ ஒரே ஒரு முறை உணவு உட்கொள்ள வேண்டும். அல்லது இனிப்பான கனி வகைகள், அப்பங்கள் முதலானவற்றை மட்டும் உட்கொண்டு விரதத்திற்கு பங்கம் ஏற்படாத வகையில் நிறைவேற்றி முடிக்க வேண்டும். இவ்விதமான நியம நிஷ்டைகள் தவறாமல் எவர்கள் இந்த தேவியினுடைய சுக்கிரவார விரதத்தை சிறப்பாக அனுஷ்டித்து முடிக்கிறார்களோ அவர்களுக்கு ஸ்ரீ கௌரி தேவி பிரத்யட்சமாகி சகல மனோ விருப்பங்களையும் பூர்த்தி செய்து கொடுக்கிறாள் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த சிறப்பான விரதத்தை சுக்கிர பகவான் அனுஷ்டித்து அதனால் ஏராளமான நன்மைகளையும் அடைந்து இந்த விரதமானது தன்னுடைய பெயரால் வழங்கி வர வேண்டுமென்று ஒரு பெரிய வரத்தையும் தேவியிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டார். இந்த விரதத்தை அனுஷ்டித்ததின் மகிமையால் மகாலட்சுமியும் தன் லக்ஷ்மி தன்மையை அடையப் பெற்றாள். சரஸ்வதியும் இந்த விரதத்தின் மகிமையாலே சகல கலைகளுக்கும் அதிபதியாகும் தன்மையை பெற்றாள். அநேக அரசர்கள் இந்த விரதத்தை அனுஷ்டித்து ராஜ்யங்களை அடைந்திருக்கிறார்கள். அந்தணப் பெருமக்கள் இந்த விரத மகிமையால் விரைவிலேயே கல்வி, செல்வாக்கு, புத்திரர்கள் முதலான அரிய பலன்களை அடைந்திருக்கிறார்கள். அநேக வைசியர்களும்
நான்காம் குலத்தினர்களும் கூட கௌரி தேவிக்கு மிக பிரியமான இந்த விரதத்தை அனுஷ்டித்து அதன் பயனாக சகல மனோ விருப்பங்களையும் அடைந்து மகிழ்ந்திருக்கிறார்கள். இன்னும் சிலர் இந்த மகத்தான தேவி விரதத்தை அனுஷ்டித்து அதன் பயனாக ஏராளமான போகங்களை அனுபவித்து மகிழ்ந்திருந்து முடிவில் சிவனுலக அதாவது சாலோக்கிய, சிவனடி அதாவது சாமீப்ய, சிவனுருவம் அதாவது சாரூப்ய பதவிகளை அடைந்து முடிவில் மறுபிறவியில்லாத மோட்சத்தையும் அடைந்திருக்கிறார்கள். முனிவர்களே, இப்போது கௌரி தேவியினுடைய இரண்டாவது விரதத்தை பற்றியும் உங்களுக்கு கூறுகிறேன். கவனமாக கேட்பீர்களாக. இந்த விரதத்தை ஐப்பசி மாதம் சுக்லபக்ஷத்தில் யம தேவனுக்குரியதான பரணி நட்சத்திரத்தில் அனுஷ்டிக்க வேண்டும். ஸ்ரீ கௌரி தேவியின் பிரீத்திக்கு பாத்திரமான இந்த விரதத்தையும் சுக்கிரவார விரதத்தின் முறைகளின்படியே அனுஷ்டித்து முடிக்க வேண்டும். ஐப்பசி மாதம் சுக்லபட்சத்தில் பரணி நட்சத்திரத்தோடு கூடிய நாளில் அதிகாலையில் கண்விழித்து எழுந்திருந்து நித்திய கர்மாக்களையும் முடித்து கொள்ள வேண்டும். பிறகு சுக்கிரவார விரத முறைப்படி ஸ்ரீ கௌரி தேவியை பூஜித்து வணங்கி தனது சக்திக்கு ஏற்ற விதத்தில் தேவி பக்தர்களுக்கு தானமும் கொடுக்க வேண்டும். பிறகு தேவியின் கோயிலுக்கு சென்று பார்வதி பரமேஸ்வரரையும் வணங்கி சிறிது காணிக்கையும் செலுத்திவிட்டு வீடு திரும்ப வேண்டும். அதன் பிறகு முளையிட்ட பாசி பயிற்றை சர்க்கரையோடு சேர்த்து தானம் செய்ய வேண்டும். மறுதினம் தெளிந்த மனதுடன் சிவ பக்தர்களோடு சேர்ந்து உணவு உட்கொள்ள வேண்டும். முன்பொரு சமயம் இந்திராணி இந்த மகிமை வாய்ந்த தேவி விரதத்தை அனுஷ்டித்து அதன் பயனாக தேவேந்திரனின் மனைவியாக இருக்கும் அந்தஸ்தை அடைந்தாள். உமாதேவியும் இந்த கௌரி விரதத்தை அனுஷ்டித்து அதன் பயனாக சூரியனுக்கு பத்தினியாகும் வாய்ப்பை பெற்று மகிழ்ந்தாள். அவளுடைய மேனியில் வியாதியினால் உண்டாகிய கடின தன்மையையும் போக்கி மிருதுவாக்கினாள். இவர்களைப் போலவே இன்னும் பலரும் இந்த விரதத்தை அனுஷ்டித்து அநேக பலன்களை பெற்று முடிவில் மோட்சத்தையும் அடைந்திருக்கிறார்கள். முனிவர்களே, இப்போது சகல மனோபீஷ்டங்களையும் விரைவில் அளிக்கக்கூடிய நவமி விரதத்தை பற்றி உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஒரு கும்பத்தில் ஸ்ரீ மகாதேவியை வீற்றிருக்கச் செய்து பிரதமை திதி முதல் நவமி திதி வரையிலும் தினசரி சுக்கிரவார விதிமுறைப்படி ஸ்ரீ தேவியை பூஜித்து வந்து நவமி தினத்தன்று அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும். பிறகு தூய்மையான நீரில் நீராடி சந்தியாவதனம் முதலான நித்திய கர்மாக்களையும் செய்து முடித்துவிட்டு சக்தி தேவியை பூஜை செய்து வணங்க வேண்டும். அதன் பிறகு சகல ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட 9 சுமங்கலிகளை வணங்கி அவர்களுக்கு உடைகளையும் அளித்து பாயசம், அன்னம், அப்பம், வியஞ்சனம் முதலானவற்றோடு சேர்த்து உணவு படைக்க வேண்டும். அதன் பிறகு அவன் பக்தர்களோடு சேர்ந்து உணவருந்த வேண்டும். பிறகு மறுநாளாகிய தசமி என்று அதிகாலையில் எழுந்திருந்து நித்திய கர்மாக்களையும் முடித்து கொண்டு சிவன் கோவிலுக்கு செல்ல வேண்டும். அங்கே பார்வதி தேவியுடன் வீற்றிருக்கும் பரமசிவனாரை கண்குளிர தரிசித்து வணங்கி சிவ பக்தர்களோடு சேர்ந்து ஆகாரம் சாப்பிட வேண்டும். பூர்வத்தில் இந்த விரதத்தை அனுஷ்டித்ததன் பயனால் திருமால் தம் பகைவர்களின் பலரை வென்றிருக்கிறார். அவ்வாறே இன்னும் அநேகரும் விஜயசக்தி, வீரசக்தி, வித்யாசக்தி, பாக்கிய சக்தி முதலான பல சக்திகளை அடைந்து இந்த உலகத்தில் எல்லாவிதமான போக பாக்கியங்களையும் அனுபவித்து மகிழ்ந்திருந்துவிட்டு கடைசியில் சிவலோகம் சென்று முடிவில் மோட்சத்தையும் அடைந்திருக்கிறார்கள். ஆகையால் இந்த புண்ணியம் வாய்ந்த சிறப்பான தேவி விரதத்தை
எவர்கள் அனுஷ்டிக்கிறார்களோ அவர்கள் சகலவித சக்திகளையும் அடைந்து முடிவில் சிவசாயுஜ்ய பதவியையும் அடைவார்கள். மேலும் இந்த நவமி விரதத்தை பற்றி கூறி விளக்கும் இந்த அத்தியாயத்தை எவர்கள் படிக்கிறார்களோ அவர்கள் அல்லது கேட்கிறார்களோ அவர்கள் மோட்சத்தை அடைவார்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது. எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.